பீக்கங்காய் வந்து இப்படி தான் பந்தல் போடணும். இன்னும் ஒரு 15 நாளில் வந்து காய் அறுவடைக்கு வந்துடும். பிஞ்சாக இருக்குது. பிஞ்சு காயாக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து கம்பி போட்டு முறுக்கியாச்சு. பீக்கங்காய் ஃபார்ம். அடுத்தது புடலங்காய் ஃபார்ம் வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரி பில்லெல்லாம் சுத்தமாக களையெல்லாம் எடுத்துடணும். இல்லைன்னா அதில் போய் வந்து புழு பூச்சி உட்காந்து இந்த காய்கறிகளை வந்து தாக்கும். இந்த மாதிரி பில்லுலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. களை செடியெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பீக்கங்காய் ஃபார்ம். பீக்கங்காவில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. ஓகேங்களா? நாட்டு பீக்கங்காய். தண்ணி வந்து இதில் தான் பாய்க்கணும். போன டைம் பந்தல் ஃபுல்லாகவே ஒடிச்சிட்டு விழுந்துருச்சு. அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பு பைப்லேயே போடலான்னு ஒரு பிளானு. பீக்கங்காய்க்கு இல்லை, அதாவது புடலங்காய்க்கு. நாங்கள் போடுறதெல்லாம் நாட்டு புடலங்காய் தான். அதனால் வெயிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பீக்கங்காய்க்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை.